கொண்டிருந்தேன். கர்த்தர் நாள் எங்களோடு பேச போகிறதான வசனத்துக்காக சொல்லிக்க முடியாது. சுவாமி இதோ இந்த நற்செய்தி வாசிக்க கேட்டோம் சுவாமி. அதே போல் அதில் இருக்கிறதான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள சரியான முறையில் அவற்றை பகிர்ந்து தெரிந்து கொள்ள உண்மையை உணர்ந்து கொள்ள எங்களுடைய காதுகள் எங்களுடைய கண்களை திறக்கும்படியாக செபிக்கிறேன். அதை கேட்டு வெறுமனே செல்லாத சுவாமி அவற்றை நடக்க அவற்றோடு கூட வாழ அவற்றை மற்றவர்களுக்கு அறிவிக்க சுவாமி உடைய ஞானத்தையும் வழிநடத்திலையும் கட்டளைப்படியாக செபிக்கிறோம். கொடுக்க போகிறதான வசனத்தை சுவாமி நீங்கள் அவரல்ல நீரே பேசும்படியாக சொல்லுகிறேன் சுவாமி. அவர் மூலமாக நீரே பேசும்படியாக சொல்லுகிறேன். அவர் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டாவே எங்களுக்குள்ளாக பதிவுகளாக சொல்லுகிறேன் சுவாமி. ஞாபகத்துக்குள் வைத்துக் கொள்ளத்தக்கதாக வாழ்நாள் முழுக்க அதன்படி நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி இவ்விடத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்தி சுவாமி உங்களுடைய கிருபைக்குள்ளாக நடத்தும்படியாக சொல்லுகிறேன். யாவரும் அமர்ந்து கொள்வோம். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ராணி எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. உங்களையும் வாழ்த்து வரவேற்கிறோம். நாங்கள் உங்களை மிஸ் பண்ணோம். ரொம்ப என்னோட 126வது அனிவர்சரியை நாங்கள் கொண்டாடினோம். மிக சிறப்பாக இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்தார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க எங்களுக்கு வல்லமையை அவருடைய வழிநடத்தலை வழங்கினார். மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு பேசுகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார்? ஆமென். இந்த இடத்துல நான் உங்களோட பேசலை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் அவங்களோட பேசுறேன். ஏன்னா நான் எங்க இருந்தும் பேசுறது இல்லை. என்ற சுயத்துல இருந்து நான் பேசுறேன்னா இல்லை, நான் தேவ வசனத்துல இருந்து தான் உங்களுக்கு பேசுறேன். அதனால நாங்கள் விசுவாசியமோ நான் அப்பையும் குப்பையும் தூசியமானவன். ஆனால் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார் உங்களோடு பேச முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க தேவனுக்கு மகிமை சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இன்றைய நாளில் நாங்கள் வாசித்த 3 வசனங்கள், 2 வசனங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும், அது மாத்திரமல்ல லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. நாங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் தியானிக்க போகின்றோம். அந்த இடத்துல பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்குகிறது. என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? என்ன செய்கிறார்? இது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக நடக்கிறதான விஷயம். விளங்குதா? சிலுவையிலே மரிக்கும் முன்பதாக ஏற்படுகிறதான ஒரு சம்பவம். என்ன செய்தார் இயேசு? 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஆமென். என்ன செய்யறாராம்? இயேசு 70 பேரை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாரா? 2 பேரா பிரிக்கிறார். 2 பேரா எங்க அனுப்புறாரா? அவர் போற பட்டணங்களுக்கு அவருக்கு முன்பதாக அனுப்புறார். விளங்குதா? அவர் போக சுத்தமா இருக்கிற பட்டணங்களுக்கு அவர் என்ன செய்யறாராம்? 2 பேரை அனுப்புறார். அனுப்பி என்ன செய்ய சொல்றாராம்? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். பாருங்க, இந்த இடத்துல இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது சம்பவம் என்னன்னு சொன்னா, முதலாவது சம்பவம் 70 பேரை அவர் அனுப்புறார். என்னதுக்கு அனுப்புறார்? ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கு அவர் அனுப்புகிறார். சரியா? அப்ப நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2வதாக நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம் சமாரியா. நல்ல சமாரியன் கதை தெரியுதுன்னா, நல்ல சமாரியன் கதையை அந்த இடத்துல 2வதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அதிகாரம் கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாள் வீட்டுக்கு சென்று அந்த இடத்துல நான் சம்பவம் பார்க்கிறேன். விளங்குதா?
அப்போ இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 சம்பவங்கள் நடக்குது. ஒன்று வந்து என்னது, 70 பேரை ஆண்டவர் சுவிசேஷத்துக்காக, இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக, இல்லாட்டா தேவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக அனுப்புகிறார். அதுதான் 2வது விஷயம் வந்து நல்ல சமாரியன் கதை மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிறார். நல்ல சமாரியன் கதையில் என்ன சொல்லப்படுகிறது? நல்ல சமாரியன் உதவி செய்கிறார். உதவி செய்கிறவர் எப்படியாப்பட்டவரா இருக்கணுமா? அவர் வந்து என்ன நல்ல சமாரியனா இருக்கணும். அந்த காலத்துல நீங்க சமாரியர்களை பார்த்தீங்கன்னா யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. குறைஞ்ச ஜாதி என்ன, யாரும் அவங்களோட நல்ல என்னது விசேஷ நிகழ்வுகளில் அவங்கள பங்குகளை வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த யாரு அந்த நபருக்கு அந்த கல்லர்களா அடித்து துன்புறுத்தி என்ன விட்டுட்டு போன நபருக்கு யார் உதவி செய்தது? நல்ல சமாரியன். அப்போ அது சமாரியனுடைய கதை இருக்குது. சரி, இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 20வது வசனம் வரைக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, 70 பேரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியாக அனுப்புகிறார். சரியா? என்னையும் ஆண்ட்ரூ பிரதரையும் இங்கே அனுப்பியிருக்கிற மாதிரி. சரியா? 2 பேரா பிரித்து அனுப்புகிறார். அப்போ பாருங்க, 2 பேரா அனுப்புகிறார். ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு என்னது உண்மையான ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார். ஏன் 2 பேர் அனுப்புகிறார்? அவரு உங்ககிட்ட கேட்டு என்ன சொன்னா, ஏன் 2 பேர் அனுப்புகிறார்? அதை தனியாக போயிட்டு சொல்லிட்டு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. விளங்குதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இன்னொருத்தர் அவங்களோட இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். மற்றது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் நாங்கள் என்னத்துக்கு போகிறோம்? ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு போகிறோம். ஆனால் விசுவாசம் என்ன செய்வாங்களே, ஆண்டவரை பற்றி பேசுகிறத ஒரு பக்கத்தில் வச்சு வேறு வேறு கதைகளை பேச தூண்டுவாங்க. சொல்ல நான் சொல்லணுமா என்னன்னு சொல்லி, இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் என்னத்தை கதைப்போன்னு சொல்லி, ஆண்டவரை பற்றி எத்தனை வார்த்தைகளை கதைப்போம், மற்றவங்களை பற்றி, அடுத்த வீட்டில் உள்ளவரை பற்றி, இல்லாட்டி எங்களுக்கு விரோதமானவர்களை பற்றி எவ்வளோ கதைப்போம்னு சொல்லுங்கள். அப்போ இன்னொருத்தர் அனுப்புறது ஏன்? எங்களுடைய நோக்கத்தை வந்து திசை திருப்பாதபடிக்கு, மாறாதபடிக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது ஒத்துழைப்பாக இருப்பதற்காக தான் இருக்கிறார். வேறு மற்றும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ 2 பேர் போகிற வீட்டில் வந்து ஒரு பெண் மட்டும்தான் இருக்கிறாங்க. விளக்குதா? அப்போ அந்த வீட்டில் போயிட்டு தனியாக சுவிசேஷம் சொல்ல போக முடியுமா? எங்களுக்கு இயலாது. அப்போ தனியாக ஒரு பெண் மட்டும் இருக்கிற வீடு, இல்லாட்டி பெண்கள் 2 பேர் போகிறதா இருந்தால் ஒரு ஆண் மட்டும் இருக்கிற வீடுக்கு போக இயலாது. அப்போ இன்னொருத்தர் இருக்கும் பொழுது என்னது, அவருக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும், அந்த வீட்டுக்கு போகிறவங்களுக்கும் அது வந்து என்னது இலகுவாக இருக்கும். ஏன்னா அப்போ ஆண்டவர் வந்து ஏதோ நோக்கத்தோடு தான் இருப்பார். ஆனால் இதில் பாருங்க, இந்த 70 பேர் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு முன்னோடியாக இருந்தவர்கள். விளங்குதா? இந்த 70 பேரை ஏன் ஆண்டவர் அனுப்புகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு முன்னோடிகளாக, முன்மாதிரியாக, எப்படி நாங்கள் ஊழியம் செய்யணும், எப்படி நாங்கள் போகணும், என்னத்தை நாங்கள் செய்யணுன்றதுக்கான ஒரு முன்மாதிரியாகத்தான் இயேசு அனுப்புகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் அவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போக கூட நீங்கள் எப்படி போகணும், ஒரு வீட்டுக்கு போகணும் நீங்கள் என்ன செய்யணும். விளங்குதா? அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டா நீங்கள் என்ன செய்யணும், அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டி இப்படி என்ன செய்யணும்ன்றது வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு இவருக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கு வந்து அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஆண்டோடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும், ஊழியத்துக்கு போகணும் என்பதாக வசனத்தை கற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் என்னது பயிற்சி இருக்கணும். என்ன பயிற்சி ஒன்று இருக்கணும். ஆண்டவர் ஊழியத்தை சும்மா செய்ய முடியாது, நல்ல ஒரு பயிற்சி இருக்கணும் அதுக்காக. அதனால தான் பைபிள் ஸ்கூலில் போய் 4 வருஷம் படிச்சுட்டு வராங்க. அதனால தான் செமினரியில் போயிட்டு என்னது 4-5 வருஷம் படிச்சுட்டு வராங்க, சும்மா இல்லை. அந்த ஆட்கள் அவங்களுக்கு ஒரு மதிப்பும் இருக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்களுக்கு இல்லாவிட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான அந்த 70 பேருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எப்படி நீங்கள் போகணும், சுவிசேஷத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எப்படி போகணும். சரியா? அப்போ ஏன் சுவிசேஷம் சொல்லணும்? 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னது? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகிய அறுப்புக்கு எஜமான் தவறின் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ரங்களை இல்லாவிட்ட இந்த டக்வாரின்னு இந்த டக்வாரி டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க?
இந்த நட்பாரி டிவிஷனில் எத்தனை பேருக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கீங்க? எண்ணி சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? சிஸ்டர் சந்தன பேர் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? இந்த டக்வாரி டிவிஷனில் எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? டக்வாரி டிவிஷனில் சாதாரணமாக எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க? சொல்லியிருக்கீங்க. எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க? 120 குடும்பங்கள். 120 குடும்பங்கள் சொன்னால் ஒரு குடும்பத்தில் 4 பேர் எடுத்துக்கிட்டாலும் எத்தனை பேர்? 120 480 பேர், கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்குது? மதிக்கு. என்ன அதனால தான் போன கிழமை திருவிழா அன்னைக்கு மற்ற பிள்ளைகள்லாம் வந்தாங்க, மதி இந்த இடத்துல இல்லை. வணங்குதா? சரியா? மற்ற பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. இந்து கோயிலுக்கு போக வேண்டிய பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வர வேண்டிய பிள்ளைகள் இல்லை. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். வணங்குதா? அப்போ நாங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சுவிசேஷம் சொல்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, ஆனால் நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்போ அங்கே 500 பேர் இருக்கிறோம், நாங்கள் இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கோம் ஊழியத்துக்கு? அது ஊழியம் செய்கிறதுக்கு வாங்கியிருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? மிக குறைவு. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, என்னது? அறுப்பு மிகுதி, ஆனால் வேற ஆட்களோ குறைவு. வணங்குதா? அப்ப அந்த இந்த பாருங்க, விளைத்ததை ஒன்று சேர்ப்பதின் பொறுப்பு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எங்களுடைய என்னது? கடமை. விளங்குதா? விளைவ ஒன்று சேர்க்கிறதான கடமை யாருக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? எந்த இடத்துக்கு சேர்க்கணும்? எந்த இடத்துல சேர்க்கப்படணும்? இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல வந்து ஆண்டோட விளைவு வந்து சேர்க்கப்படணும். ஆண்டோடைய ஆலயத்தில், ஆண்டோட என்னது? இதுதான் பண்டக சாலை. இந்த இடத்துல தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ள தேவராஜ்யம் இந்த இடத்துல இருந்து வளர்ந்து ஆலயத்தில் வந்து வளருது. விளங்குதா? அப்போ தேவராஜ்யம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு சேர்க்கப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. விளங்குதா? ஆனால் அறுவடை செய்வது எங்களுடைய வேலை அல்ல. விளங்குதா? எங்களுடைய வேலை என்னது? எங்களுடைய வேலை என்னது? அறுவடை செய்கிறவர் யார்? கர்த்தர். சரியா? அவர் ஒரு நாளைக்கு வர போறார் அறுவடை செய்கிறது. சரியா? ஆனா எங்களோட பொறுப்பு என்னது? கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பதுதான் எங்களுடைய பொறுப்பு. அதனால தான் நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு நாங்கள் மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அப்ப நீங்கள் விசுவாசியா இருக்கலாம். இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்க ஒரு விவசாயியா இருந்தா, சரியா? விவசாயியா இருந்தா, இல்லாட்டி விவசாய பின்னணியில இருந்து வர்றவரா இருந்தா உங்களுக்கு தெரியும், விதைக்கிறதும் அறுக்கிறதும் ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா விதைக்கிறதும் அறுக்கிறது ரெண்டு ஒரு மாதிரியா? விதைப்பது ஒரு காரியம், அறுப்பது இன்னொரு காரியம். அப்ப அந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா காலத்துல இறுதியிலையும் என்னது? ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. சரியா? ஒவ்வொரு காலகட்டத்தின் இறுதியிலையும் ஒரு அறுவடை இருப்பது போல. இப்ப நீங்க அங்க போஞ்சி விதைக்கணும்னு சொல்லுங்களேன். போஞ்சி அறுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போகும்? சிஸ்டர் ஜெனட் அம்மா சொல்லுங்க. போஞ்சி நாங்கள் விதைக்கிறோம், செடி வளருது, வளர்ந்து கம்பு ஒன்றுவோம். கம்பு ஒண்டி அந்த கம்புக்குள்ள அது போகுது செடி. எவ்வளவு காலத்துல எங்களுக்கு போஞ்சி அறுவடை செய்யலாம்? அறுவடை ஃபர்ஸ்ட் அறுவடை 1.5 மாசத்துல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அறுவடை இருக்கணும். ஏன்னா நான் போஞ்சி விவசாயம் செஞ்சிருக்கிறேன். சரி, 1.5 மாசத்துல அறுவடை செய்யணும். 6 மாசம் வரைக்கும் அதுல அறுவடை எடுக்கலாம். 6 மாசம், கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும், ரெண்டாவது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், மூணாவது வந்து கொஞ்சம் கூட, அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும். விளங்குதா? அப்போ நாங்கள் விதைக்கிற காலத்துல இருந்து அறுவடைக்கான ஒரு காலம் இருக்குது. அந்த அறுவடை காலம், அந்த காலகட்டம் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் என்ன செய்யணும்? அறுவடை செய்யணும். அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எங்க அனைவருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. விளங்குதா? அந்த நியாய தீர்ப்புக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்ப
இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? விதையை விதைக்கிறோம். இந்த காலகட்டம் முடியும் பொழுது என்ன செய்ய போறோம்? நாங்கள் அறுவடை செய்ய போறோம். சரியா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆண்டு இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றாரு, களையையும் கோதுமையையும் ஒன்னா வளர விடுங்க சொல்றாங்க. நாங்க வாசிச்சு பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் 30வது வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அந்த இடத்துல சொல்றாரு இயேசு, களையையும் கோதுமையையும் ஒன்றா வளர விடுங்க. அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களையை பறித்து கொண்டு வந்து இருப்பதற்கென கட்டுக்களாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆமென். என்ன சொல்றாரு? ரெண்டையும் ஒன்னா வளர விடுங்க. ஏன்னா சின்ன காலத்துல கலட்டினா என்னது, கோதுமைக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அதனால ரெண்டையும் ஒன்னா வளர விடுங்க. அதனாலதான் நாங்க பாருங்க, இந்த சமூகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவனும் இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வாழ்றவனும் இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டுமே ஒரே உலகத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு அறுவடை காலம் வரப்போகுது. அந்த காலத்துல என்ன செய்யப்பட போகுதான்? கோதுமையை அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்பட போகுது. களைகள் என்ன செய்யப்பட போகுதான்? கட்டி அக்கினியில போட்டு எரித்து போட போறாங்க. சரி, இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம். ஆண்டவர் ஒரு உண்மையாக இந்த இடத்துல எல்லாரும் பேசுகிறார். விளங்குதா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பது நம்முடைய பொறுப்பு. விளங்குதா? ஆண்டோடைய வார்த்தைனா என்னது? வசனம். வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய சுவிசேஷம். அவருடைய சுவிசேஷம் சொல்றது உங்களுடைய என்னுடைய கடமை. ஆண்டவரை பத்தி சொல்றது ஜனங்களுக்கு. விளங்குதா? அப்ப கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிற பணியில ஈடுபட வேண்டும். அப்ப அது யாரா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறதான நீங்க நினைக்க, ஐயோ எனக்கு சுவிசேஷம் சொல்ல இயலாது, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல இயலாது. ஆனா அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு இருக்க முடியாது. உங்களுக்கு எனக்கு இருக்கிறதான பொறுப்பு என்னது? நாங்க யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறதாக இந்த பணியில ஈடுபடணும். அதுதான் தேவனுடைய சித்தம். விளங்குதா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்துக்கு வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகள் 3வது வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்றார். யார? ஆட்டுக்குட்டிய எங்க அனுப்புறாராம்? ஓநாய்க்குள்ள போகணும். என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டிய ஓநாய்க்குள்ள அனுப்புறீங்க, என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டிய வேட்டையாகிடும். அப்ப சுவிசேஷம் யார்? இந்த 70 பேரை எங்க அனுப்புறாரு? ஆண்டோட ஊழியத்துக்கு அனுப்புறாரு. விளங்குதா? சுவிசேஷ பணிக்காக அனுப்புறாரு. தேவனுடைய வார்த்தை விதைப்பதற்காக அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரா? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி தான் அனுப்புறாரு. அப்ப சுவிசேஷம் இல்லாட்டி தேவனுடைய வார்த்தை விதைக்கிறது லேசான காரியமா? லேசான காரியம் கிடையாது. அது என்னது? ஆபத்தான காரியம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. என்னது? பாடுகளையும் துன்பங்களையும் எதிர்பார்த்து நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகணும். என்ன அனுப்புறதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. போன மாசம் ஒரு பிள்ளைய வீட்டுக்கு அடைச்சி வச்சுட்டாங்க சுவிசேஷம் சொல்ல போயிட்டு. என்ன அப்ப அந்த மாதிரி என்னது போராட்டங்களும் பாடுகளும் எதிர்பார்த்து தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகணும். விளங்குதா? அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? இந்த ஆட்டுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறேன் என்றதான வார்த்தையில என்ன எங்களுக்கு உணர்த்துறது? போராட்டங்களும் என்னது பாடுகளையும் நாங்க எதிர்பார்த்து தான் போகணும். ஓநாய்களுக்குள்ள போனா வேட்டையாடியும். சரியா? எங்களை வேட்டையாடுறதுக்கு அவைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? அப்ப அந்த எதிர்பார்த்து தான் போனோம். அந்த மன துணிச்சல், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய வசனத்தை விதைக்க போறேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல போறேன், அந்த மன துணிச்சல் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இருக்கணும். வேணுமா? விளங்குதா? அவங்களுக்கு அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும். துணிச்சலோட தேவனுடைய வாசத்தையை விதைக்கிறோம், துணிச்சலோட தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறோம், துணிச்சலோட தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ற ஜனங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குதா? அப்ப அப்படி போகும் பொழுது ஆண்டவர் எப்படி போகணும்னு சொல்றாரு?
அப்போ ஒரு விஷயம் என்னது, சுவிசேஷ பயணம் வந்து லேசான காரியம் கிடையாது. ஆடுகளை வந்து ஓய்நாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி என்னது பாடுகளையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் எதிர்பார்த்துட்டு தான் போகணும். விளங்குதா? அப்போ அதனால விசேஷ ஊழியத்துக்கு நீங்கள் போக விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் போகணும். துணிச்சலான நபர்களாக நீங்கள் இருக்கணும். விளங்குதா? ரெண்டாவது விஷயம், அவர் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும் பொழுது எப்படி போகணும் என்று சொல்றாரு. 4வது வசனம் பாருங்க பார்ப்போம். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்குள் சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு 4வது வசனத்துல, பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். சரியா? பணப்பைன்னு சொன்னா காசு எடுத்துட்டு போவாதீங்க. பொருள் பை எடுத்துட்டு போவாதீங்க. சரியா? பொருள் எடுத்துட்டு போவாதீங்க. செருப்பு கூட போட்டு அவுத்து தான் போக சொல்றாரு. விளங்குதா? ஏன்? ஆண்டவர் ராஜ்யத்தை தான் நாங்க பிரசங்கிக்க போறோம். எங்களை போஷிக்கிறவர் யாரு? ஆண்டவர் எங்களை போஷிப்பார். ஆனா இதுக்குள்ள வந்து ஒரு மறைவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது பாருங்க. இந்த நாட்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சரியா? ஊழியக்காரர்கள் வராங்க. ரங்கல சபைக்கு என்ன நடந்துச்சு? ரங்கல பர்னபா சபைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு சில ஊழியக்காரங்க வந்தாங்க. எதோட வந்தாங்க? பணப்பையையும் பொருள் பையையும் தான் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க நாட்கள் என்ன செஞ்சாங்க? அதுக்கு பின்னுக்கு போயிட்டாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கு இது வரைக்கும் நிலைச்சு நிற்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. விளங்குதா? நீங்க பணத்தையோ பொருளையோ பார்த்து நீங்க ஆண்டவரை கேளல. நீங்க ஆண்டவருக்காக கொடுக்குறவங்களா இருக்கீங்க. அதை வந்து நான் வந்து எங்களை என்னது அனிவர்சரி அன்னைக்கு உணர்ந்தேன். அந்த அனிவர்சரி ப்ரோக்ராம்ல வந்து நான் உணர்ந்தது என்னன்னு சொன்னா, எனக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சு எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ இந்த போதகர்கிட்ட கேட்டேன், நாங்கள் ஜனங்கக்கிட்ட பேசுவோம். ஜனங்கள் ஏதாவது செய்வாங்க, பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, நத்தார் நிகழ்ச்சியை செய்யறதுக்கு ஜனங்கள் உதவி செய்வாங்க, விசுவாசிக்கு உதவி செய்வாங்க. நாங்கள் பேசுவோம். ஐயோ அவங்களோட பேசாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க ஏதாவது ஆக்கள். அப்போ எனக்கு மனசு கவலையாக இருந்துச்சு. என்னடா, ஆண்டோட பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும், ஆண்டோருக்காக என்னது மனம் வந்து கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கணும், இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எல்லா காரியங்களும் சந்திச்சார். ஆனா இந்த சபையில இருக்கிறவங்க எவ்வளவு செழிப்பானவங்க, ஆண்டவருக்காக எதையும் செய்வாங்கன்றதான அந்த இதை வந்து எதுல அறிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த 126வது ஆனிவர்சரி. விளங்குதா? இங்க வந்து ஒருத்தரும் பசியில போனாங்களா? இல்ல. எங்க சாப்பாடு சரி கொடுத்து நாங்க அவங்கள போஸ்ட் தான் அனுப்பணும். சிஸ்டர் கிட்ட போனேன், சிஸ்டர் 2 பார்சல் இருக்கு தானே, தாங்க உங்களுக்கு கொடுப்போம், நான் உங்களுக்கு பிறகு சாப்பாடு தாரேன் அப்படின்னு அந்த பார்சலை எடுத்து என்ன செஞ்சேன், வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு. வந்தவங்க யாரும் பசியில போகல, போறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, மன திருப்தியா போனாங்க. அந்த அளவுக்கு இந்த சபையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த சபையில இருக்கிற ஜனங்களை, இந்த சபையில இருக்கிற மக்களை உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. விளங்குதா? நினைச்சு கூட பார்க்காத அளவு பயமா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. ஐயோ அனிவர்சரியை செய்ய போறோமே, எப்படி செய்ய முடிச்சுக்க போறோம். ஒரு சில பணத்தை மட்டும் இல்ல, தன்னுடைய சிரமத்தை கொடுத்து இந்த இடத்துல உழைச்சாங்க. அந்த பலன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், அதற்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நீங்க சுவிசேஷத்துக்கு போறீங்களா, பணப்பையை எடுத்துட்டு போவாதீங்க, பொருள் பையை எடுத்துட்டு போவாதீங்க. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு போறவங்களை எப்படி பாக்குறாங்க, ஆக்கள் தான் நத்தான் தாத்தா பாரு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. விளங்குதா? இங்க வந்த புதுசுல என்ன சொன்னாங்க, அந்த சபைக்கு போறவங்களுக்கு போனா சாமான் பை ஒன்று கொடுத்து தான் அனுப்புறாங்க, பஸ் அனுப்பி எடுத்துட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க, பகல் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புறாங்க. ஆண்டோட வார்த்தைக்கு புறமான காரியங்கள், ஆண்டோட வார்த்தைக்கு புறமான காரியங்கள். நாங்க தேவராஜ்யத்தை பிரசங்கிக்க போறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும், தேவராஜ்யத்தை தான் எடுத்துட்டு போகணுமே தவிர உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டி ஆக்களை ஏமாற்றக்கூடாது. அது வந்து நல்லம். சபைக்கு ஆக்கள் வருவாங்க, ஆனா சபைக்கு ஏன் ஆக்கள் வருவாங்க, ஆண்டவரை தேடி வருவாங்களா, தேவராஜ்யத்தை தேடி வராங்களா? இல்ல, நான் கொடுக்குற காசுக்கும்
நான் கொடுக்குற பொருளுக்கும் வாங்க. உதவி செய்யணும். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதுக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு இடையில ஒரு தடையை ஆண்டவரோடு குட்டி சேர்றதுக்கு இருக்கிறதான வழியை நாங்கள் மறைக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், அவரை நம்பி அவரை சார்ந்து எப்படி வாழணும் அப்படின்றத நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். விளங்குதா? நாங்கள் கர்த்தரை சார்ந்து எப்படி வாழ்றது, அவர் மேல நம்பிக்கை வச்சு இப்படி வாழ்றது. விளங்குதா? இன்றைக்கு சபைக்கு போனால் சபை எங்களை பார்த்துக்கிறோம் அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. போதகமானவங்க நான் நல்லா கற்றுக்கிட்டாங்க. எனக்கு சபையில 100 பேர் 150 பேர் இருக்கணும், அப்பதான் எனக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு கொஞ்சம் அழகா அப்படி கட்ஸா இருக்கும். 100 ஒரு 10-15 பேருக்கு பிரசங்கம் பண்றதை விட ஒரு 100-150 பேர் இருந்தா எனக்கு அது ஒரு பெருமை. ஏன்னா வாசல்மார்களுக்கு அது பெருமை. எனக்கு கத்தி பிரசங்கம் பண்ணலாம், ஆடி பிரசங்கம் பண்ணலாம், குதிச்சு பிரசங்கம் பண்ணலாம். என்னது அப்போ அதுல என் மகிமைப்படுறது யாரு? தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? இல்லை. விளங்குதா? அந்த ஜனங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க, அதுதான் முக்கியம். யாரை பார்க்கறதுக்கு வராங்க, அதுதான் முக்கியம். சரியா? அப்ப நாங்க ஜனங்களை வழிநடத்தணும். ஆண்டவர் சார்ந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு இப்படி வாழணும். அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றது? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை உள்ளடக்கல்ல மேய்த்து கர்த்தர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறவர், எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் அறிஞ்சிருக்கிறவர். இது வரைக்கும் ஒரு நேரம் பசி பட்டினில இருந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொரோனா வந்துச்சு தானே. கொரோனா காலத்துல எத்தனை பேர் பசி பட்டினியா இருந்தீங்களா? அந்த நாட்களை தான் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டோம். எங்க பிள்ளையெல்லாம் இப்படி வந்துருச்சுங்க, வீட்டுல இருந்து சாப்பிட்டு கொளுத்து. ஏன்னா ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களை போஷிக்கிறவர், அவர் எங்களை பார்த்துக்கிறவர். ஆனா அவர் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதனால தான் சொல்றாரு, பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையையும் கொண்டு போக வேண்டாம். விளங்குதா? அப்ப இது முக்கியம். ஜனங்களை நாங்கள் உண்மையா ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். சரியா? அவரை எதிர்பார்த்து தான் ஜனங்கள் இந்த இடத்துக்கு வரணும். விளங்குதா? அப்ப ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்லணும்? நீங்களும் நானும் எப்படியாப்பட்டவங்க? எதுக்கு அழைத்திருக்கிறோம்? சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க வராங்கன்னு சொன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. அவங்க இப்ப கலவரத்தை தான் எடுத்துட்டு போவாங்க. யாருடா ரெண்டா பிரிச்சு வச்சு அது என்ன சொல்லுவாங்க, வார்த்தை தமிழ்ல ஒரு ஊமை ஒன்று இருக்கு. இல்ல பிரிச்சு வச்சு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை பிரிச்சு வச்சு அடிச்சுக்கூட நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்குது. அதுதான் கிறிஸ்தவர்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? ஆனா எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? ஒரு வீட்டுக்கு போனா முதலாவது நாங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதைத்தான் இதுக்கு தான். அதனால தான் நாங்க சொல்றோம், கண்டோனே ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நாங்க அவங்களோட நாங்க சமாதானத்தை பகிர்ந்துக்கிறோம். விளங்குதா? சமாதானத்தை பண்ணுவோம். இப்போ நீங்கள் யூதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாலோம்னு சொல்லுவாங்க. கண்ணுன்னா ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? சமாதானம். ஷாலோம்னு சொன்னா சமாதானம். அப்போ நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர், சமாதானத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை சமாதானப்படுத்தும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சமாதானப்படுத்துகிறது என்னது? பிதாவோடும் எங்களுக்கும் இடையில இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை உண்டு விடும்படியாக தான், மறுபடியும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக தான் பிதா இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்துக்கு வந்தார். சரியா? அப்ப நாங்க சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள். விளங்குதா? அதனால யோசிப்பாங்க, உங்களோட ஒரு மனுஷன் கதைக்கிறதா இருந்தா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சமாதானம் வருமா இருந்தா உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுகிறார். விளங்குதா? உங்களோட கதைக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எனது மனசுல ஒரு சமாதானம், மனதுல ஒரு அமைதி, மனதிற்கு ஒரு ஆறுதல் வருதுன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் சேர்த்து. ஆனா உங்களோட கழிச்சுட்டு போன பிற்பாடு
என்னது ஒரு மனுஷன் வந்து குழம்பி போயிட்டு ஐயோ இருந்த பிரச்சனையும் விட அதிகமான பிரச்சனையோட போறனால்தான் எங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள நாங்க இல்லை. விளங்குதா? சரி, அடுத்து நாங்க பாருங்க, ஊழியக்காரர்களுடைய ஒரே நோக்கம் எதுவா இருக்கணுமா? எதுவா இருக்கணும்? சரி, பணத்தை எடுத்துட்டு போவாதீங்க, பொருள் எடுத்துட்டு போவாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. செருப்பு கூட போகும். ஆண்டோடைய ஊழியக்காரனுடைய ஒரே நோக்கம் எதுவா இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய வருகைக்கு தனிப்பட்ட விதத்திலே மனுஷர்களை ஆயத்தப்படுத்துறது தான் ஊழியக்காரனுடைய ஒரே நோக்கமா இருக்கணும். விளங்குதா? இப்ப என்னுடைய நோக்கம் எதுவா இருக்கணும்? உங்களை தனிப்பட்ட விதத்துல அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு உதவி செய்யறது மட்டும்தான் என்னுடைய வேலையா இருக்கு. விளங்குதா? நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனைகளை பண்ணிட்டு விட்டுட்டு போறதா இருக்கு. விளங்குதா? என்னுடைய ஒரே நோக்கம் எதுவா இருக்கணும்? உங்களை வந்து ஆண்டவருடைய வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துறதான பணி தான் எங்களோட பணியா இருக்கு. ஊழியக்காரர்கள் சொன்னா எங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டதான பணியா இருக்கு. விளங்குதா? அப்ப நாங்கள் எந்த நிலையில எந்த பணியில ஈடுபட்டிருந்தாலும் இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்பதை மக்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். விளங்குதா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பணி என்னது? இயேசு மறுபடியும் வரப்போகிறார், ஆயத்தமாக இருங்கள். அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். விளங்குதா? அப்ப எங்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் இப்ப நாங்க எப்படி அதை வெளிப்படுத்தணும்? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வார்த்தை ரெண்டுலும் அது வெளிப்படணும். என்னது? எங்களுடைய செய்கை மூலமா நாங்க எப்படி வாழ்றோம்ன்றதை வச்சு அவங்க வந்து என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்ளணும். சரியா? நாங்க வாழ்ற விதத்தை வச்சு நாங்க என்ன செய்யறோம்ன்றது இல்லை, நாங்க எப்படி வாழ்றோம், நாங்க என்னத்தை கதைக்கிறோம். ஒருத்தர் மனுஷனை கண்டா நாங்க எப்படி அந்த மனுஷனை வந்து அணுகிறோம். இந்த முறையில தான் ஆண்டவருடைய சுவிசேஷம் இருக்குது. விளங்குதா? சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டு சுவிசேஷம் சொல்ல தேவை, அப்படி சொல்லணும். ஆனாலும் ரங்கல பிரதேசத்தில் உள்ளவங்க, ரங்கல பிரதேசம், இந்த நக்வாலி ஜிமிஷன் ஆட்கள் கிறிஸ்துவை எப்படி அறிஞ்சு கொள்ளணும்? நீங்க வாழ்ற விதத்தை கொண்டு. உங்களை பத்தி கேட்கக்குள்ள யாராவது ஐயோ அந்த மனுஷனா, கொள்ளாத மனுஷன், அந்த மனுஷனோட என்னது வாழ்றது வந்து சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சுவிசேஷத்துக்கு ஏற்றவர்கள் கிடையாது. நல்லதா? நாங்கள் ஆண்டுக்குள்ள இருக்கிறத விட ஆண்டுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது பெரிய நல்லது. ஏன்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டோட வருகையில் என்ன செய்யப்படும்? கோதுமையோட சேர்க்கப்படுமா இல்லாட்டி கலையோட சேர்த்து எரிக்கப்படுமா? ஆண்டுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. கலையில எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. கலையை வந்து எதுக்கும் பிரயோஜனப்படுத்தப்படாது. கோதுமையா இருந்தால் என்ன செய்யப்படும்? அது உணவாக பயன்படுத்தலாம், மிருகங்களுக்கு பயன்படுத்தலாம், மிருகங்களுக்கு உணவாக பயன்படுத்தலாம், ஏதோ ஒரு பயன் ஒன்று இருக்கு. அதனால எங்களுடைய வாழ்க்கை மற்றும் வார்த்தை வந்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறதான ஜீவியமாக இருக்கு. விளங்குதா? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைக்கிறோம் இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி நாள், நான் வாழ போற கடைசி நாள் இதுதான். அதுதான் உண்மை. எது நடக்கும்னு சொல்ல இல்லாது. இன்னைக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் இருப்பேனா இல்லைன்னு சொல்ல எனக்கு சொல்ல முடியுமா? ஏன்னாது அது அவர்த கையில இருக்குது. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறோம்? நான் இந்த நாள் தான் கடைசியா வாழ போறேன்னா, அப்ப இந்த நாள்ல நான் ஆண்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதான் நோக்கம் எங்களுக்குள்ள இருக்கும். காண செய்யும் என்று சொல்லுவாங்க, நாளை தினத்தை காண செய்யும். அப்ப அது உண்மை. நாங்க ஒவ்வொரு நாளும் வாழணும். நான் இன்றைக்கு மட்டும் தான் வாழணும். நாளைக்கு நாள் எங்களுக்கு ஷுவர் இல்லை. இன்னைக்கு நைட்டுக்கு நாங்கள் தூங்கினா நாளைக்கு காலையில் எழுந்துவோமான்னு சொல்ல இயலாது. எனக்குதா? அதனால நாங்கள் நாளை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. வானத்து பறவைகள் பாருங்க, அதை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அதை போஷிக்கிறார். அப்ப அந்த பறவைகளை போஷிக்கணும் முடியும்னு சொன்ன ஆண்டவருக்கு அவருடைய என்னது அதிசயமான படைப்பு யாரு? மனுஷன். இந்த அதிசயமான படைப்பு அவருடைய சாயல படைச்ச எங்களை போஷிக்காம இருப்பாரா? விளங்குதா? அதனால நாங்க அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவர் எங்களை போஷிக்கிறதுனா இருக்கிறோம். சரியா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கக்குள்ள பாருங்க. இயேசு சொல்கிறார், அவர் அனுப்பியவரை யாரு? இப்ப 70 பேர் போறாங்க தானே,
இந்த அனுப்புறவங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எந்த பட்டணமாவது அவங்களை ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு அந்த பட்டணத்திலே பெரிய அழிவு ஏற்படும் என்று சொல்கிறார். சோதம் கொமோராவில் ஏற்பட்டதான் அழிவை விட அதிகமான அழிவு ஏற்படும் தான் சொல்றாரு. அந்த அழிவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்குதான் சோதம் குமாராவில் ஏற்பட்டதான அழிவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்றாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத நகரத்துக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்களுக்கு பெரிய ஒரு அழிவு. ஆண்டோடு நீங்க ஒருத்தர் உங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்லி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகுது? அழிவுக்கு போகுது. உண்மையா இல்லையா? உண்மை, அதுதான் உண்மை. சரியா? அப்ப லூக்கா 10:13 என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. கோராசின் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு, பெத்சாதா நகரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனமாறி இருப்பார். என்ன சொல்லப்படுது? கோரேசின் பட்டணத்துக்கு சொல்றாரு, ஐயோ உங்களுக்கு ஐயோ கேடு. சரியா? பெத்சாயிதா பட்டணமே உங்களுக்கு ஐயோ இல்லாட்டி கேடு என்று சொல்லப்படுகிறது. இதே விஷயம், இதே இந்த சுவிசேஷம் எங்க சீதோனிலும் திருவிலும் சொல்லப்பட்டிருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்களா? சாக்கு உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட ஏன் பேசுகிறார்? நாங்க அவருக்குள்ள மனம் திரும்பணும். அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, கடமை என்னன்னு சொல்லி நாங்கள் உணரணும். சரியா? உணர்ந்து அதன்படி நாங்க சேர்க்கணும். சரியா? ஒருத்தர் தேவனை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள வாழாமல் இருப்பார் என்று சொன்னா அந்த வாழ்க்கை என்ன நடக்குமா? கடைசியில அவரையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் புறக்கணிக்கிறவர்கள் பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறார்கள் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. விளங்குதா? நியாய தீர்ப்புல நாங்கள் அனைவரும் நிற்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் செய்த நன்மைகள், நாங்கள் செய்த தீமைகள் அனைத்தும் என்ன செய்யப்பட போகுதான்? நியாய தீர்க்கப்பட போகிறோம். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நாங்கள் வாழ்றோம்னு சொன்னா என்ன செய்யப்படும்? எங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரை நாங்கள் மறுதளித்து இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து சொன்னா என்ன செய்யப்படும்? அந்த நாளில் அந்த நியாய தீர்ப்பினால தலைகளோடு சேர்த்து கட்டி அறிவில ஓட்டிடுவார். ஆண்டுக்குள்ள இருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவார்களா? கோதுமையை கலஞ்சிக்கு சேர்த்தது போல ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனுக்கு அழைத்து சேர்க்கிறார். விளங்குதா? இதுதான் உண்மை. இந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சரியா? நீங்க லூக்கா 17வது வசனத்துல 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 20வது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, 20வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். ஆவிகள் உங்களுக்கு அடிப்படைகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே மகிழுங்கள் என்றார். பாருங்க, இந்த ஜனங்கள் இந்த 70 பேர் போயிட்டு சுவிசேஷம் சொல்றாங்க, நோயாளிகளை சுகப்படுத்துறாங்க, பிசாசுகளை துரத்திட்டு வந்த ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. 21வது வருஷம் பாருங்க, 19வது வருஷம் 17வது வசனத்துல சொல்லுது, பின்பு அவங்க 20 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாருங்க, அவங்க சொல்றாங்க, பாருங்க ஆண்டவரே பிசாசுகள் உங்க நாமத்தினால எங்களுக்கு கீழ்ப்படியுது. அவங்க சந்தோஷமா சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விலக்கண்டேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லா அதிகாரங்களையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை பிடிக்க, அது மட்டும் இல்லாமல்
சத்துருவை அடக்குவதற்கு இல்லாவிட்டால் சத்துருக்களை மேற்கொள்வதற்கான எல்லா அதிகாரங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நாங்கள் இதை இன்னமும் புரிஞ்சுக்கிட்டு இல்லை. விளங்குதா? ஆண்டவர் எந்த அளவு எங்களை மேலே வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு என்ன செய்யணும்? நாங்கள் பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். விளங்குதா இல்லையா? பிசாசுக்கு நாங்கள் பயப்படுறோம். 6 மணிக்கு பிற்பாடு அந்த ரோட்டில் போகக்கூடாது. ஏன்? அந்த ரோட்டில் பிசாசு இருக்குது. விளங்குதா? நாங்கள் பிசாசு யாருக்கு யாரு பயப்படணும் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு பயப்படணும்? எங்களுக்கு பிசாசு பயப்படணும். ஏன்? நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையர். எங்களுக்கு முடியணும் பிசாசு துரத்துது. நாங்க என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யுது? பிசாசு எங்களை துரத்துது. நாங்க பிசாசுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம். விளங்குதா? ஆனா ஆண்டவர் உங்களை அழைச்சது என்னத்துக்கு? இதனுடைய வார்த்தை சொல்லுது 19 இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பயமில்லாம போங்க. பிசாசுகளை துரத்துங்க. இயேசு நாமத்தினால் நோய்களை சுகப்படுத்துங்க. இயேசு நாமத்தினால் மக்களை விடுதலை செய்யுங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்க பயம் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க ஜனங்களுக்கு. ஆண்டவர் அந்த ஜனங்களை, ஏன்னா விதைக்கிறது மட்டும்தான் எங்கட வேலை. விளங்குதா? விதைக்கிறது மட்டும்தான், சுவிசேஷம் சொல்றது மட்டும்தான் எங்கட வேலை. அந்த சுவிசேஷம் அந்த விதை என்னது விளைச்சல் பண்ணுகிற வேலை யார்ட? யோசிச்சு பாருங்க. ஒரு போஞ்சி விதையை நாங்க போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்னு சொல்லி அது வளருது சார். அந்த வளர பண்றது யாரு? தேவன். அவருடைய சித்தம் அது. போஞ்சி விதைச்சா வளரணும். சரியா? போஞ்சி விதைச்சா என்ன செய்யப்படணும்? அது பூமியில வளரணும். அது அவனுடைய நோக்கம், திட்டம். விளங்குதா? அப்ப அது அவனுடைய சித்தம். அப்ப ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க விதைக்கிறது மட்டும் செய்யணும். விளைச்சல் உண்டு பண்ணுகிறவர் தேவன். சுவிசேஷம் சொன்னவர்களை ஆண்டுக்குள்ள எனது வழிநடத்து. அவங்களுக்குள்ள அந்த விளைய பண்ணி அறுவடைக்கான ஒரு விளைச்சலா மாத்துறது யாரு? தேவன். இப்ப நாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஐயோ அந்த மனுஷனுக்கு நாங்க எத்தனை முறை ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறேன், வேலை அந்த மாதிரி திருத்துற மாதிரி. கவலைப்படாதீங்க. உங்களோட பொறுப்பு என்னது? ஆண்டவரை பத்தி சொல்றது மட்டும்தான். விளங்குதா? அவங்கள மனம் திரும்ப வைக்கிறதும் தேவனுக்குள்ள வழிநடத்துகிறவரும் யாரு? சரியா? அது மட்டுமில்ல, இவங்க என்னது சந்தோஷமா சொல்றாங்க. ஐயோ பிசாசு துரத்துக்கிறோம், சர்ப்பங்களை மிதிக்கிறோம், எல்லா அதிகாரங்களும் எங்களுக்கு இருக்குது. பிசாசு எங்களுக்கு பயப்படுது. 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலும் அடிப்படுகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே மகிழ்ந்தார் என்றார். பிசாசு உங்களுக்கு பயப்படட்டும். நீங்க உங்க நோய்களை துரத்துறதா இருக்கலாம், சுகப்படுத்துறதா இருக்கலாம், எதை செஞ்சாலும் நீங்க உங்களை பத்தி மேன்மை பாராட்ட வேண்டாம். விளங்குதா? மேன்மை பாராட்டுறதுக்கு அல்ல எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம். நாங்க ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னது? நீங்க இந்த உலகத்துல நினைப்பதை கிடைக்கிறபடியால் நீங்க என்ன செய்ய சந்தோஷமா இருக்கிற அல்லது உங்களுடைய நாங்க யோசிச்சு பார்க்கிறோம், நாங்க நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, இல்லாட்டிக்கு உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் பரலோகத்திலே எழுதி இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷமா இருக்கிறேன். விளங்குதா? எது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்? நாங்க விண்ணகத்தில என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்றது நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் வேலை இல்லை, தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறான். விளங்குதா? தன்னுடைய ஜீவனை பார்த்துக் கொள்கிறவன் என்ன செய்கிறானாம்? அவனுடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கும். சரியா? நாமும் கர்த்தருடைய வசனங்களை மக்களுக்கு பகிர்ந்து வரும்போது இந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளும் வரும். சரியா? இப்போ பாருங்க, இந்த 20 பேர் என்ன செய்யறாங்க? போயிட்டு ஆண்டுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி என்ன செய்யறாங்க? பிரசங்கம் பண்றாங்க. பிசாசுகளை துரத்துறாங்க, நோய்களை சுகப்படுத்துறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? மன மகிழ்ச்சியோட ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது. இப்படியான அற்புதமான காரியங்கள் நாங்கள் சொல்றோம். இந்த மன மகிழ்ச்சி ஆண்டவர் எங்களுக்கும் கொடுப்பார். எப்பொழுது? நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய
ஊழியம் செய்யப்படும். விளங்குதா? ஆமென். ஹல்லேலூயா. சரி, நாங்க யாவரும் எழுந்திருப்போமா? இப்போ நாங்க வந்து போன கிழமை நான் ஃபாதர் ஷெல்டன் எல்லாம் சேர்ந்து ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் கலந்து விடுறாங்க. ஆனால் இந்த பிரதேசத்தில் வந்து சுவிசேஷம் சொல்லப்படலாம். அதுவும் எங்களை